இந்த இடத்துல யார் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நான் மிஸ் பண்ணிட்டேன் லைவில். ஸோ நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்தது. 2வது முறையாக நீங்கள் என் மேலே பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த கேப்டன்சி பற்றி ஒரு ஒரு கமெண்ட்ஸ் விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தட்டையும் கேட்கும்போது திவ்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி கிச்சன் ஏரியா க்ளீன் இல்லாமல் இருந்தது. ஸோ நான் கேப்டன்கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி க்ளீன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துல ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தேன். விக்கல் விக்ரமே கூப்பிட்டு செக் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி க்ளீனாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அவங்க கூட்டிகிட்டு காட்டும்போது அந்த குப்பை எங்கேருந்து வந்துச்சின்னு தெரில. அப்போ க்ளீனாக இல்லை. அதுக்கப்புறமா யார் இதை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் பார்வதி அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள கூப்பிட்டு பெருக்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதாக, அதாவது திவ்யா சொன்னதாக விக்கல்ஸ் கானா வினோத் சொல்கிறாரு. அந்த ஒரு விஷயத்த அந்த பிரேக்கெல்லாம் முடித்த உடனே நீங்கள் எதுக்கு விஜய் சேதுபதி முன்னாடி போய் சொல்கிறீங்க, இதை 2வது வாட்டி சொல்கிறீங்க, பார்வதி அப்படிங்கிறனால தான் நான் கூட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி, அவங்க மேலே எனக்கு பர்சனலாக கோவம் இருக்கிறனால பார்வதி இப்போ அதை கூட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி திவ்யா கேட்குறாங்க. சரி, நான் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு கானா வினோத் அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போது இந்த இடத்துல நீங்கள் சொல்லிட்டீங்களா, ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன், நான் விக்கல் விக்ரம் கூட்டிகிட்டு தான் செக் பண்ணேன், அந்த இடத்துல ஒரு குப்பையும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அந்த குப்பை. ஆனால் அந்த குப்பையை அது அடுத்த பாயிண்ட் சொல்ல வர்றதுக்குள்ளே டக்குன்னு அந்த இடத்துல வேறு யாரோ கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் சொல்கிறதையே அவங்க சுத்தமாக கேட்காம அந்த சைடு போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா அதை கேட்கணும். அதை அவங்க பண்ணாமல் அந்த சைடு போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல யார் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்வதி வேறு, ஏன்னா கானா வினோத் அடிக்கடி ஒரு சில பாயிண்ட்டை மாற்றி பேசிடுறாரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வியானா விஷயத்துல ஆகட்டும், இன்றைக்கி அரோரா கூட வியானா அந்த குழம்ப நக்கி பார்த்தாங்கன்னு சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் இன்றைக்கி அரோரா அந்த அரோராவை பற்றி நீங்கள் ஏன் துணி மட்டும் சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போச்சு, அந்த ஒரு விஷயமாகட்டும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் கானா வினோத்தும் டக்குன்னு அவருக்கு மறந்துடுதா இல்லை என்னன்னு தெரியல, அவர் மாற்றி சொல்லிடுறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல அவர் ஏதோ சொல்ல வராது, அட்லீஸ்ட் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னாவது கேட்டிருக்கலாம். அந்த இடத்துல அவங்க வெறும் சண்டை போடுற ஒரு மோடில் தான் வந்திருந்தாங்க. கடைசி வரையும் அவங்க கேட்குறதாவே இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே சரி விடுமா, நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் போய் உட்காந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்க 2 பேர்கிட்டையுமே இருக்கிற ஒரு பிரச்சனை சேமாக தான் இருக்குது. ஸோ ஒன்று, இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஒரு விஷயத்தில் யாராவது லைவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதா, கானா வினோத் அந்த மாதிரி பார்வதின்ற ஒரு பேரை சொன்னோடனே அவங்கள வேலை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திவ்யா சொன்ன மாதிரி இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், படித்து தெரிஞ்சுப்போம். ஸோ இதே மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.